Good morning 10th standard students. Now we are going to learn about natural disaster in Tamil Nadu. சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடர்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலச்சரிவு, ஃப்ளட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளப்பெருக்கு, சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புயல் காற்று, ட்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சி, ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு காட்டு தீ, சுனாமி, அப்புறம் எர்த்குவேக்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான நிலைமைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும், அந்த டைமிங்கில் அந்த பேரிடர்னு சொல்லக்கூடிய டிசாஸ்டர் ஏற்படும் போது என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கும், அந்த டைமிங்கில் நாம் எப்படி நாமளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறனோ அதுக்கு அப்புறமா நாம் எப்படி இருக்கணும், இதை பற்றி சொல்கிறது தான் இந்த லெசன். நல்லாயிருக்கும், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. The sudden natural, the catastrophe that causes great damage or loss to lives and properties is called as a disaster. The alteration of natural environment by the technology and developmental activities increase the frequency of disaster all over the world. So it is necessary to aware the methods to be adopted during different types of natural disaster to reduce the risk caused by them. இது என்ன சொல்கிறாங்கன்னா பாப்பா, அதாவது உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இந்த இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரழிவை தான் பேரிடர் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். இது இந்த ஒரு தொழில்நுட்பம், பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுடைய செயல்பாடுகளினால் இந்த இயற்கை சூழல்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு புவி முழுவதும் என்ன ஆகுதுன்னா பயங்கரமான பேரழிவுகளை அது ஏற்படுத்துது. இந்த பல்வகை இயற்கை பேரிடர்களை உண்டாகும் விளைவுகளை குறைப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் குறித்தான விழிப்புணர்வு மிகவும் அவசியமாகிறது அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். தென் அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் த disaster risk reduction is the concept and practice of reducing disaster risk through systematic efforts to analyze and reduce the causal factors of disaster. This includes reducing exposure to hazards, lessening the vulnerability of people and property, wise management of land and environment, and improving preparedness and early warning for adverse event. என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி, ஐக்கிய நாடுகளுடைய சபையின் அபாய நேர்வு அந்த குறைக்கிறது. அப்படி அபாய குறைப்பு என்பது ஒரு பெரிய டிசாஸ்டருக்கான காரணங்களை என்ன செய்கிறாங்கன்னா முறையாக என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிச்சி அந்த டிசாஸ்டர் ஏற்படும்போது அதனுடைய தாக்கங்களை குறைக்கிறதுக்காக என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்வால்வ்மெண்ட்டு இருந்திருக்கும். இது இந்த பேரழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசாஸ்டர் உண்டாகும் இடங்களை தவிர்க்கிறது, மக்களுடைய உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கிறது, பாதிப்பு அடைகிறதை குறைக்கிறது. நில மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது the wise management of land and environment, நில மேலாண்மை, சூழ்நில மேலாண்மை, எதிர் விளைவுகளை குறித்த தயார் நிலை, இந்த மாதிரி எச்சரிக்கைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம். Here we will discuss about the natural disaster in Tamil Nadu and the measures to be adopted before, during and after different disaster. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த பயங்கரமான டிசாஸ்டர் அப்படின்றது பற்றியும், அந்த மாதிரி ஏற்படும் போது அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தேவையான நடவடிக்கைகளை என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்றதையும் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். போயிடலாமா ஸ்டூடெண்ட்ஸு? இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலச்சரிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். A collapse of mass of earth or
ராக் ஃப்ரம் எ மவுண்டைன் ஆர் கிளிஃப் இஸ் கால்டு லேண்ட்ஸ்லைடு. என்ன சொல்கிறாங்கன்னு பாருறா பாப்பா. மலைகளோ அல்லது குன்றுகளினுடைய ஒரு பகுதியோ அல்லது பாறைகளோ சரிந்து விழுகக்கூடிய ஒரு நிலைமையை தான் நம்ம நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வாட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் ட்ரிகர் ஆஃப் அ லேண்ட்ஸ்லைடு. இது எது முக்கியமான இம்பார்ட்டன்ஸான ஒரு ஃபேக்டர்ஸ் காரணியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க எதை சொல்கிறாங்கன்னா வாட்டரை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீல்கிரிஸ் இன் தமிழ்நாடு இஸ் ஐடென்டிஃபைடு அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வல்னரபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் போஸ் எ மேஜர் த்ரெட் இன் திஸ் ஏரியா. The other regions which are prone to landslides are Coimbatore and Palani Hills of Dindigul district where Kodaikanal hill stations is located. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருவே. அதாவது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தான், வாட்ரு தான் இந்த லேண்ட்ஸ்லைடு உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இன்னும் எது பயங்கரமான அளவுக்கு வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீல்கிரி பிளேசஸை நம்ம சொல்லலாம். இன்னொன்று அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கோயம்புத்தூர். அதுக்கடுத்து இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பழனி ஹில்ஸில் அமைந்திருக்கக்கூடிய கொடைக்கானலும் ஒரு நிலச்சரிவு உள்ளாகிறதுக்கூடிய மற்ற பகுதிகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஸ்க் ரிடக்ஷன் மெத்தட்ஸ். அதாவது இந்த மாதிரியான டிசாஸ்டர் ஏற்படும்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பாங்க. அதாவது நிலச்சரிவு ஏற்படும்போது முன்னால் பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. கிரியேட் அவேர்னஸ் ஸ்டே create awareness, stay alert and awake, monitor the news update, make a evacuations plan, listen for any unusual sounds that might indicate moving debris such as trees cracking, boulders snaking, and consider leaving the place of landslide if it is safe to do so. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, எச்சரிக்கைகளை எச்சரிக்கைப்படுத்துறது, தயார் நிலையில் இருக்க வைக்கிறது, டெய்லி நியூஸை கவனிக்கிறது, சிதைந்து போன பொருட்கள் இருக்கும், உடைந்த மரங்கள் இருக்கும், இந்த கூழாங்கற்களுடைய நகர்வுகளை கவனிக்கிறது. இதெல்லாம் ஒரு முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நிலச்சரிவு அறிகுறிகள் அப்படி தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த பகுதியை விட்டு நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பான இடங்களுக்கு நம்ம செல்லுதல் வேண்டும். இதுதான் நிலச்சரிவுக்கு முன், அதாவது பிஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டூரிங். இந்த நிலச்சரிவின் போது நம்ம ஏதோ ஒரு பில்டிங்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ இருக்கோம், ஒரு கட்டடங்களுக்குள்ளேயோ இருக்கோம் அப்படின்னாக்க அங்கே நம்ம எப்படியுமே சிலாமலை பாதுகாத்துக்கிறது. டூரிங் இஃப் இன்டோர்ஸ் find cover in the sections of the building that is farthest away from the approaching landslide. Take shelter under a strong table or bench, hold on firmly and stay until all movement has ceased. அதாவது இந்த நம்ம ஏதாவது ஒரு கட்டடங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க அங்கே எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது. நிலச்சரிவு ஏற்படுற இடங்களில் இருந்து தொலைவில் உள்ள கட்டடங்களில் பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். அப்போது நம்ம ஒரு கனமான மேஜையோ அல்லது மர இருக்கைகளுக்கு அடியிலையோ நாம் என்ன செய்யணும், பதுங்கிக்கிறணும். அப்போ அந்த நிலச்சரிவு இயக்கம் முழுவதும் குறையிற வரைக்கும் நம்ம அந்த மேஜையினுடைய கால்களை என்ன செய்யணுன்றாங்க, இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். இது எப்போ, இந்த லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, டூரிங். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் அவுட்டோர்ஸ்னால் என்ன அர்த்தம், அதாவது நம்ம கட்டடங்களுக்கு இப்போ வெளியே நிற்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்,
குயிக்லி அவே ஃப்ரம் இட்ஸ் லைக்லி பாத். வேகமாக நம்ம என்ன செய்யணும், நிலச்சரிவு ஏற்படுற இடங்களில் இருந்து அதன் வழிகளில் இருந்து வேகமாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னு வெளியேறிக்கிறணும். கீப்பிங் கிளியர் ஆஃப் எம்பேக்மெண்ட், ட்ரீஸ், power lines and poles. Avoid crossing roads and bridges and stay away from the landslide because the slope may experience additional failures for hours to days afterwards. அதாவது நிலச்சரிவு ஏற்படும் இடங்களில் அதன் பகுதியிலிருந்து நம்ம வேகமாக என்ன செய்யணும், வெளியேறணும். நீர் தடுப்பு கரைகள், அதாவது அந்த கரை ஓரங்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, வெள்ளமெல்லாம் போகுது அப்படின்னாக்க மூடைகளில் மணலை கட்டி அப்படியே வச்சுருப்பாங்கள்ல, அதான் நீர் தடுப்பு கரைகள், மரங்கள், கம்பங்கள், இதுக்கு அருகாமையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகிறத நிப்பாட்டிடணும். ஏன்னா அது அப்படியே என்ன செஞ்சது, வேகமாக அந்த இடத்துல கூட நிலச்சரிவு ஏற்படலாம். பாலங்கள், சாலைகளை கடக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த நிலச்சரிவிற்கு பின்னால் இந்த பகுதிகளில் சில மணி நேரம் கழித்து தான், சில மணி நேரமோ கொஞ்ச நாள் கழிச்சோ அது அங்கே போகணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்கே உள்ளே போகணும். ஏன்னா அதனுடைய தாக்கம், அந்த நிலச்சரிவுடைய தாக்கம் எப்போ ரிமூவ் ஆகும், எப்போ இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் நேரம், ஒரு சில மணி நேரமோ, இடத்துக்கு தகுந்தது மாதிரி சில நாட்கள் கழித்தோ நம்ம என்ன செய்யணும், அந்த சாலைகள் பக்கம் நம்ம போகணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. அதுக்கடுத்து நிலச்சரிவுக்கு பின், ஆஃப்டர் சொல்லியிருக்காங்க பாரு. ஸ்டே அவே ஃப்ரம் த ஸ்லைடு ஏரியா. Listen to local radio or television station for the latest emergency informations. Watch the flooding which may occur after a landslide or debris flow. Check for injured and dropped persons near slide without entering the டைரக்ட் ஸ்லைடு ஏரியா. அதாவது நிலச்சரிவுக்கு பின்னால், அதான் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிலச்சரிவு நிகழ்ந்த இடத்திற்கு அப்பால் நாம் இருக்கணும். உள்ளூருக்குள்ளேயே லோக்கலில் அந்த ரேடியோ, டிவி, இதிலெல்லாம் டெய்லி நியூஸ் என்ன போடுறாங்க, அதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும். ரெண்டாவது, இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த கழிவுகளுடைய நகர்வு அதை நம்ம கவனிக்கணும். நேரடியாக நிலச்சரிவு பகுதிகளுக்குள்ளே செல்லாமல் அந்த காயம்பட்ட அப்படி இல்லைன்னா அந்த இதுக்குள்ளே சிக்கியவர்களை நம்ம எப்படி மீட்கிறது, அந்த மாதிரியான பாதுகாப்பான முறைகளை நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். இது எல்லாமே நாம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய காலங்களில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம இன்ன வரைக்கும் என்ன பார்த்தோம், லேண்ட்ஸ்லைடை பற்றி பார்த்தோம். நிலச்சரிவு மலைப்பகுதிகளெல்லாம் ஏற்படும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, நிலச்சரிவு ஏற்படும் போது என்ன நடக்குது, அதுக்கு வெளியே இருந்தோம்னா என்ன மாதிரியான செயல்பாடுகள், அதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃப்ளட்டுனாவே உனக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு வெள்ளப்பெருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளட்டெல்லாம் ஏற்பட்டிருக்கு, சைக்ளோன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ ஃப்ளட் இஸ் எ காமன் ஒன் in the coastal districts of தமிழ்நாடு during northeast monsoon. அதாவது தமிழ்நாட்டில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் தான் இந்த வெள்ளப்பெருக்கு என்பது பொதுவாக இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அது ஒரு பொதுவான ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்போயுமே இந்த ஃப்ளட்டு ஏற்படும் அப்படின்னாக்க நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்றுடைய காலங்களில் மட்டும்தான் இந்த வெள்ளப்பெருக்கை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். The recent flood occurred in the state was in 2015. அதாவது 2015 நவம்பர் அண்டு டிசம்பர் மாதங்களில் தான் இந்த வடகிழக்கு பருவக்காற்றின் மீது அதிக மழை பொழிவு காரணமாக ஏற்பட்ட தென்னிந்திய வெள்ளப்பெருக்கு சமீபத்திய நிகழ்வாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2015 the South Indian flood resulted from heavy rainfall generated by
generated by the annual northeast monsoon in November and December 2015. They affected the Coromandel Coast region of South Indian states of Tamil Nadu and Andhra Pradesh. அதாவது இந்த 2015 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் காரணமாக அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். அப்படி ஏற்படுற காலங்களில் நமக்கு இந்த சதர்ன் பார்ட்டில் பார்த்தோம்னா ஃப்ளட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They affected the Coromandel Coast region of South Indian states of Tamil Nadu and Andhra Pradesh. இது நம்ம சதர்ன் பார்ட்டாக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தமிழ்நாட்டுடைய அந்த அது கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சோழ மண்டல கடற்கரை, இது அதிகமான அளவுக்கு அது என்ன செய்யும், பாதிக்கும். More than 500 people were killed and over 1.8 million people were டிஸ்பிளேஸ்டு. அதாவது இந்த சோழமண்டல கடற்கரை பாதிக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அங்கே 500க்கும் மேற்பட்ட உயிரிழந்ததோடு மட்டும் இல்லாமல் 18 மில்லியன் மக்களுடைய இடம் என்ன செய்வாங்க, அவங்க பெயர்றதுக்காகவும் இது ஒரு காரணமாக இருக்கும். இடம் பெயர்றதுன்னு அர்த்தம், ஒரு இடத்துல இருந்து ஃப்ளட்டு ஏற்படுது, அதனால் அது இன்னொரு இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. தமிழ்நாடு வாஸ் த ஒஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட் பை திஸ் ஃப்ளட்டு. இது முக்கியமான ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பா இந்த இந்த 18 மில்லியன் பீப்புள் என்ன செய்கிறாங்க, வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. 200 பில்லியன் ரூபாய் அளவிற்கு பொருள் இழப்பு அங்கே அதிகமான அளவுக்கு ஏற்படுது. அதாவது அதுக்கடுத்து ஜெனரலி த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், தஞ்சூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி ஆர் த மோஸ்ட் ஃப்ளட் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வெள்ளத்தால் பாதிப்படையக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அது எல்லாமே அந்த கடலோரங்களில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே என்ன பண்ணுதுனாக்கா பொதுவாக வெள்ளத்தால் பாதிப்படையக்கூடிய சில டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம், ரிஸ்க் ரிடக்ஷன். அதாவது இந்த ரிஸ்க் ரிடக்ஷன்ஸ் மெஷர்ஸ். Before, know about relief centers and evacuation routes, keep emergency phone numbers and important informations, fold and roll up things onto height ground. அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுற காலங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்கிறோம், அதாவது வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி, அதான் பிஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சேவை மையங்கள் மற்றும் வெளியேறும் வழிகளை தெரிந்து வைத்திருத்தல், அவசர கால தொலைபேசி எண்களையும் செய்திகளையும் தெரிந்து வச்சுருக்கணும். முக்கிய பொருள்களை மடித்தும் சுருட்டியும் உயரமான பகுதிகளில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், வச்சுருக்கணும். அப்போ தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். அதுக்கடுத்து டோரிங். அதாவது வெள்ளப்பெருக்கின் போது இப்போ வெள்ளம் ஏற்படுது அப்படின்னாக்கா என்ன செய்யணும், பிஃபோர் பார்த்துட்டோமா, பொருள்கள்லாம் நல்லா பத்திரமான இடத்துல வச்சுருக்கணும், அதுலேயும் சுருட்டி போட்டு வச்சுருக்கணும், ஏன்னா ஃப்ளட்டு இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. Be quick, keep safe and ensure that children and elderly are safe by leaving the house to a higher ground. Turn off all electrical appliances and gas. Leave the area before it's get too late. Do not drive through the water. Stay away from power lines or broken power transmission cables and try to keep away from flood water. அதாவது இந்த வெள்ளப்பெருக்கின் போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க, வயதானவர்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வீடுகளிலிருந்து உயரமான பகுதிகளுக்கு வெளியேறுவதை உறுதி செய்யணும்.
அனைத்து மின்சார சாதனங்கள், இந்த எரிவாயு சாதனங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், ஆஃப் பண்ணி வச்சிடணும். டிலேயிங்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியேறக்கூடாது, சீக்கிரமாகவே வெளியே போயிடணும். அதாவது நீரின் வழியாக வாகனங்களை செலுத்தாமல் இருக்கணும். தண்ணி போயிட்டே இருக்கும், அதில் என்ன செய்யக்கூடாது, சர்றன்னு வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகக்கூடாது. மின் கம்பிகள் இருக்கும், ஃபயர், அது மின் திறன் செலுத்தும் மின் வட கம்பிகள் இருக்கும். ஏன்னா அது வாட்டில் அந்த கீழே விழுந்து கிடக்கும், நம்ம வாட்டில் என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் வந்து ஏறி போயிடக்கூடாது. அதுக்கடுத்து வெள்ளத்திற்கு தொலைவில் வந்து நம்ம இருக்கணும், ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா நம்ம இருக்கணும். இதெல்லாம் வந்து டூரிங், அந்த செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது. அதுக்கடுத்து ஆஃப்டர். Make sure to get back inside your house. சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்னா, கீப் ஆல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆஃப் பிஃபோர் இட் இஸ் ஓகே டு புட் தம் ஆன் and wear appropriate dress before cleaning house. It's necessary to clean the contamination. அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கும் பின்னால் தானே பார்க்குறோம். என்ன செய்யுதுன்னா, வீடுகளுக்கு செல்வதை வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கிறணும். வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எல்லா மின்சார உபகரணங்களையும் நம்ம அணைச்சிடணும். உபயோகப்படுத்தும் முன்பு அது சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறணும். பழுதுபட்ட பொருள்கள் வந்து அப்புறப்படுத்திடணும். அதற்கு ஏற்றது மாதிரியான ஆடைகளை நாம் என்ன செய்யணும், அணிஞ்சிக்கிறணும். இதெல்லாம் வந்து ஆஃப்டர், பின்னாடி, அதாவது வெள்ளப்பெருக்கிற்கு பின்னாடி நம்ம இதையெல்லாம் வந்து செயல்படுத்திக்கிறணும். சரிங்களா? எஸ். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம சைக்ளோன்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ சைக்ளோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, புயல், பயங்கரமான அளவுக்கு காற்று அடிக்கும், புயல் காற்று, அதைத்தான் வந்து சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The coastal region of Tamil Nadu are often hit by the tropical cyclones formed in the Bay of Bengal. Yes, the Bay of Bengal. During northeast monsoon occurrence of flood, losses to lives and properties are the recurring one in the state. Based on the cyclones hit areas, the states of Tamil Nadu can be divided into 5 zones, namely very high, high medium, low and very low cyclone prone zones. The southern part of Chennai, eastern part of Kanjipuram, eastern part of Veluppuram, northeastern part of Kadalur and Union Territory of Puducherry fall under the very high cyclones prone zones. Nagapattinam, Tiruvallur, Tiruvarur, southern part of Tanjore, eastern part of Pudukkottai, eastern part of Kadalur, middle portions of Viluppuram, eastern part of Thiruvannamalai, northern part of Chennai districts are included in the high cyclones prone zone. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி, இந்த புயல் வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்ல பார்த்தீங்களா, நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் அதிகமான அளவுக்கு ஃப்ளட்டு ஏற்படுதுன்றதை பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த காலங்களில் பே ஆஃப் பெங்காலில் என்ன செய்யலாம், இந்த வெப்பமண்டல சூறாவளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவளிகள் உருவாகி அது வந்து நம்ம தமிழக கடற்கரையை அதிகமான அளவுக்கு தாக்குது. இந்த வெள்ளப்பெருக்கு, உயிர் சேதம், பொருள் சேதம், இதையெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்ம என்ன தொடர்ச்சியாக வந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புயல் தாக்கும் இந்த தீவிரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு மிக அதிக மிதமான மற்றும் குறைந்த புயல் மண்டலங்களை பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது அது என்னென்ன ஜோன் மேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சென்னையினுடைய வடபகுதி, காஞ்சிபுரத்தினுடைய கிழக்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி, கடலூர் மாவட்டத்தினுடைய வடகிழக்கு பகுதி, புதுச்சேரி, யூனியன் பிரதேசம், இந்த பகுதிகள் எல்லாமே மிக மிக அதிகமான பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த புயலால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் எதுனா, இந்த காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, தாஞ்சூர்,
அதாவது தேஞ்சூர் அப்படின்னா அதோடைய சதர்ன் பார்ட்டு, அப்புறம் வந்து புதுக்கோட்டை அப்படின்னு சொல்கிறோம் அதோட ஈஸ்டர்ன் பார்ட்டு. இப்படி ஒவ்வொரு பிளேஸஸுடைய ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, அதாவது சதர்ன் பார்ட்லாம் பயங்கரமான அளவுக்கு என்ன செய்யணும்னா இந்த புயல்கள் வந்து உருவாகுது. இந்த ரிஸ்க் ரிடக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அபாய நேர்வு ஏற்படும் போது என்ன மாதிரியான குறைவான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ புயலுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீட்டில் இருந்தே கிளம்புறோம், பயங்கரமான காற்று அடிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே இருந்துக்கிடுவோம். சப்போஸ் நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஸ்கூலுக்கோ வேறு கடைக்கோ ஏதோ போய்கிட்டு இருக்கோம், போகும்போது பாதி வழியில் போகும்போது ஏதாவது வந்து இப்போ காற்றடிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நாமளுக்கு தெரியாமையே வந்து வேகமாக வந்து நம்ம நடக்க ஆரம்பிப்போம். அது மாதிரி புயலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரீசனபிள் பிஃபோர் இந்த இக்னோர் ரூமர், ஸ்டே காம், டோன்ட் பி பேனிக், கீப் யுவர் மொபைல் ஃபோன் சார்ஜ்டு இன் என்ஷூர் கனெக்டிவிட்டி, யூஸ் SMS, லிசன் டு ரேடியோ, watch TV, read newspaper for weather updates, keep your documents and valuable in waterproof containers, prepare an emergency kits with essential items for survival, secure your house, carry out repairs, don't leave sharp object loose, untie cattle animals for the safety. The fisherman should keep a radio set with the extra batteries handy. Keep boats and rafts tied up safely and don't venture out in the sea. அதாவது நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ரூமர் கிளப்பி விடுவாங்க, வதந்திகளை எல்லாம் வந்து ஏற்படுத்துவாங்க. வதந்திகளை நம்ம நம்பாமல் நம்ம அமைதியாகவும் வேமா போ போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பதற்றம் அடையாமலும் நம்ம இருக்கணும். நம்ம ஃபோன் பேசுவோம்ல, அதோடைய மின்னோட்டத்தை வந்து நம்ம வந்து செய்யப்படுவதை நம்ம உறுதி செஞ்சுக்கிறணும். குறுஞ்செய்திகள்லாம் சொல்லுவாங்க, அங்கங்கே போகாதீங்க வராங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளை சொல்லுவாங்க, அதை நம்ம காதில் வாங்கிக்கிறணும். அப்புறம் ரேடியோ, அப்புறம் இந்த டிவி, இதெல்லாம் என்ன செய்யணும், அப்போதைய வானிலை நிலைமைகளை நாம் என்ன செஞ்சுக்கணும், அப்பப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த அத்தியாவசிய பொருள்கள் அடங்கிய அவசரகால மூட்டை தொகுப்பை தயார் நிலையில் வச்சுருக்கணும். எப்பயுமே நம்ம இப்போ ஃபயர்லாம் ஏற்படுது, டக்குன்னு நெருப்பிடிக்குது அப்படின்னாக்கா இங்கே வாளிலெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னு பத்திரப்படுத்தி நம்ம வச்சுக்கிறணும். அத்தியாவசிய பொருள்கள் அடங்கிய அவசர கால மூட்டை தொகுப்பை தயார் நிலையில் வச்சுருக்கணும். குடியிருப்பை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து கால்நடைகள் கால்நடை பாதுகாப்பிற்கு அவற்றை என்ன செய்யணும், அவிழ்த்து விட்டுறணும், இல்லைன்னா அது அங்கேயே இருக்கும். இப்போ கால்நடைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னு அங்கே ஸ்டாப் பண்ணிடணும், அவுத்து விட்டுறணும். அதுக்கடுத்து வானொலி பெட்டி இருக்கும், ரேடியோ இருக்கா, அதை நம்ம வச்சுக்கணும், ஏன்னா நியூஸ் அப்பப்போ நம்ம கேட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், புயல் ஏற்படுறதுக்கு முன்னால் வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கப்புறமா டூரிங் Take care of the old and young. Keep all family members inside the house. Switch off all electrical appliances. Stay in an empty room. Movable items should be kept securely tied. Try to help your neighbors, but don't go out during cyclones. அதாவது டூரிங் புயல் ஏற்படும் போது வயசானவங்க, குழந்தைங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு இவங்களையும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணும். எங்கே கொண்டு போய் இவங்கள பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படின்றத நம்ம செஞ்சுக்கிறணும்.
அப்புறம் அனைத்து மின்சாதன பொருள்களையும் என்ன செய்யணும், மின் இணைப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். காலியான அறைகளில் வந்து தங்குறது, நகரக்கூடிய பொருள்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, அருகில் வசிப்பவர்களிடம் போய் உதவி செய்கிறது, இது எல்லாமே நம்ம புயலின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். அதாவது அவங்களுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறது, ஏதாவது அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏதாவது அஃபெக்ட் ஆகிறது மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறது, அது எப்போயுமே நம்மளை அறியாமல் ஒரு செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப்பு. அதுக்கடுத்து ஆஃப்டர், அதாவது புயலுக்கு பின்னால் நம்ம என்னென்னலாம் செய்யணும். those who shifted to the cyclone center must remain there till instructions are received. Strictly avoid loose electrical wires after the cyclones. Beware of snakes and other animals immediately after the cyclones. Very good. ஆமாம், திடீர்னு பார்க்குறோம் இங்கே பாம்பு, அந்த பூச்சி ஈச்சி பெரிய நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த ஸ்னேக்ஸு, அனிமல்ஸு, இதெல்லாம் கூட அதில் என்ன சொல்லும், அது வழியாக வர ஆரம்பிக்கும். இந்த ஆஃப்டர் த சைக்ளோன்ஸ், இந்த கிளியர் டெப்ரிவ்ஸ் அண்டு the carcasses from near the premise after the cyclones and report losses truthfully and accurately to the authorities. அதாவது புயல் நிவாரண மையங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், மாற்றப்பட்டாலோ மறு அறிவுரைகள் அடுத்த இன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அங்கேயே தங்கி இருக்கணும். புயலுக்கு பின்னாடி அந்த மின்சார கம்பிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, பயன்படுத்துகிறவும் கூடாது. புயலுக்கு பின்னாடி பாம்பு பூச்சிகளிடமிருந்து எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். கட்டடங்களுக்கு அருகில் நம்ம கழிவுகளையோ அல்லது விலங்குகளுடைய இறந்த உடல்களையோ நாம் என்ன செய்யக்கூடாது, அங்கே போடாமல் அதை நம்ம என்ன செய்யணும், அப்புறப்படுத்தணும். இந்த மாதிரி இழப்பின் உண்மையான மதிப்பினையும் அளவினையும் எங்கே போய் சொன்னாக்கா அதுக்கு தகுந்தது மாதிரியான ப்ரொடக்ஷனை தருவாங்க அப்படின்றவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்யணும், இன்ஃபர்மேஷனை தரோம். இது எல்லாமே வந்து அது என்னது, சைக்ளோன்ஸ்னால் ஏற்படக்கூடிய ஒன்று. அதுக்கடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ராட். ட்ராஃப்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா வறட்சி. இப்போ நம்ம வயலெல்லாம் பார்த்துருப்போம் பாப்பா, வயலெல்லாம் பார்த்துருப்போம். கருதெல்லாம் அறுத்து முடித்ததுக்கப்புறமா ஈரப்பசையாக இருந்தால் அது கொஞ்சம் வதி மாதிரி தெரியும். ஈரப்பதம் இல்லை அப்படின்னாக்கா அங்கங்கே வயலில் வெடிப்பெல்லாம் வெடிச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் வந்து வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வறட்சி, டிராஃப்ட். தமிழ்நாடு இஸ் வாட்டர் டெஃபிசிட்டி ஸ்டேட்டு. பார்த்திங்களா எப்படி சொல்கிறாங்கன்னு பாரு. தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It is almost a regular one and not a seasonal one. It depends mostly on northeast monsoon for its rain. Its failure ends in disasters. The total assessed water resources in the state amount to 1587 TMC, அப்படின்னா thousands million cubic feet. While the state government demands estimate is 1894,000 million cubic feet. Demand exceeds supply by 19.3%. That happens when rainfall is normal. அதாவது நம்ம தமிழ்நாடு அப்படின்னாவே ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு இது சொல்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட பருவத்திலேயோ அல்லது நிரந்தரமாக காணப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நீர் தேவைக்கு எதையே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா பருவ மழையைத்தான் நம்ம பெருசாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பருவமழை வந்து பெய்யாமல் இருக்கிற காலத்தில் வறட்சி ஏற்பட்டு பயங்கரமான பேரழிவு வந்து அங்கே ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவுன்னா 1587 மில்லியன் கன அடியாக என்ன செய்கிறாங்க, மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இயல்பான ஒரு மழைப்பொழிவின் போதுள்ள ஒரு நிலை அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். The government classifies groundwater blocks into different categories. Only 145 of 388 such blocks are classified as safe. The others are in various stages of depletion over exploited. The total area of the state is drought prone.
கோயம்புத்தூர், தருமபுரி, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் அதிகமாக நம்ம டிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வறட்சியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். According to the desertification atlas prepared by the ISRO, about 12% of the total geographical area is under desertification and land degradation. தேனி, விருதுநகர், நீல்கிரிஸ் and Kanyakumari are the worst affected districts. To manage the water deficit, rainwater harvesting and water conservation methods have to be implemented strictly. அதாவது இது இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அந்த அட்லஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டேட்டோடைய நிலப்பரப்பில் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 12% நிலப்பரப்பில் வந்து பாலைவனமாக இருக்கிறதுனாலையும் நம்ம லேண்டோடைய தரம் ரொம்ப குறைவான குறைவான மதிப்புக்கு உள்ளானது மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தேனி, விருதுநகர், நீலகிரி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து இந்த மோசமான அளவுக்கு இந்த வறட்சி வந்து ஏற்படுத்துது. அப்போ அங்கெல்லாம் வந்து என்ன இல்லைன்றாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை. நீர் பற்றாக்குறை வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே என்ன செய்கிறாங்கனாக்கா, அதை சரி செய்கிறதுக்காக மழை நீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கையும் இந்த வாட்டர் கன்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வள பாதுகாப்பு முறைகளையும் என்ன செய்கிறாங்க, தீவிரமான முறையில் என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு தீ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இஸ் எ டிராபிக்கல் ஸ்டேட். நமக்கு எப்பயுமே தெரியும், நம்ம தமிழ்நாடு அப்படின்னாவே அது ஒரு வெப்பமண்டல நாடு, நம்ம நாடை சொல்லலாம். அது வந்து எப்போயுமே வந்து கோடை காலத்தில் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். டூரிங் சம்மர் லீட்ஸ் டு ஒகேஷ்னல் ஃபாரஸ்ட் ஃபயர் இன் டெசிடியஸ் அண்டு தான் ஃபாரஸ்ட். அதாவது கோடை காலத்தில் அதிக வெப்பம் இருக்கிறதுனால இலை உதிர் காடு மற்றும் முட்புதர் காடுகளில் அப்பப்போ என்ன செய்யணும்னா காட்டு தீ வந்து ஏற்படும். ஏன்னா ஹாட்டஸ்ட்டாக அது இருக்கும். இதை தவிர இன்னும் என்ன சொல்லலாம், அங்கே வந்து இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, இதை ஒவ்வொரு வருஷமும் அதாவது February 15 ஏப்ரல் 15 வரைக்கும் 2 மாதங்களுக்கு யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மலை ஏற்ற பயிற்சிகளை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தடை வச்சிருப்போம். ஏன்னா திடீர்னு வந்து ஹாட்டஸ்ட் பிளேசஸை நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுனால அங்கே அதிகமான அளவுக்கு என்ன செய்யலாம், காடுகளில் வந்து தீ பிடிச்சு எரியலாம். அதனால் நம்ம என்ன செய்வாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களுக்குன்னு என்ன செஞ்சுருப்பாங்க, சில சட்டத்திட்டங்களை என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து எதை பற்றி பார்க்குறோம், ஃபாரஸ்ட் ஃபயருக்கு அப்புறமா த ரிஸ்க் ரிடக்ஷன் மெத்தட்ஸ். அதாவது ஃபாரஸ்ட் ஃபயர் அதிலிருந்து ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர் போயிடுவோமாப்பா, எப்படி வந்து முன்னாடி வந்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு. The create defensible space to separate your home from the flammable vegetation and materials. Follow all local fire and building codes. Keep all trees and shrubs trimmed. Use approved fire resistance materials. Make evacuation plans with the family members, which include several options with an outside meeting place. அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய தாவரங்கள் மற்றும் பொருள்களில் இருந்து போதுமான இடைவெளி விட்டு நம்ம இருக்கணும். அதுக்கடுத்து என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். மரங்கள் அப்புறம் செடிகளுடைய உயரத்தை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருந்துருக்கணும். அதாவது தீ பிடிக்காத ஸ்டேஜஸில் நம்ம வச்சுருக்கணும். அதே டூரிங் ஏற்படும் போது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன் டு ரேடியோ. அதாவது ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர் இதில் என்னென்ன மாதிரியான நியூஸ் போடுறாங்க, எதை பற்றி, இந்த ஃபயரை பற்றி, ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிக்கு
எலக்ட்ரிக்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோனோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி முறைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தி இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுக்கடுத்து ஆஃப்டர்னு என்னது, பின்னாடி மறுபடியும் நம்ம வந்து அங்கே வரணும் அப்படின்னாக்க செக் வித் ஃபயர் அஃபிஷியல் பிஃபோர் அட்டெம்ப்டிங் டு ரிட்டர்ன் டு யுவர் ஹோம். யூஸ் காஷன் வென் ரீஎன்டரிங் எ burned area. The flare-ups can occur. Check grounds for hot spots and check the roof and exterior areas for spark on embers. அதாவது நம்ம வந்து அவங்க என்னென்ன எச்சரிக்கை செய்கிறாங்களோ அந்த முறைகளை நம்ம கையாளணும். அறைகளில் வந்து தீ உள்ள பகுதிகள், கூரை பகுதிகள், அதன் விளிம்பு பகுதிகள், வெளிப்பகுதிகள், இதில் வந்து தீப்பொறிகள் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்கணும். கையை நோக்கி அடுத்து சுனாமி அப்படின்னு பார்த்தோம்னா பாப்பா, இந்தியாவில் வந்து சுனாமி இல்லை, பொதுவானதாக இல்லை அப்படின்னாலும் 2004 வந்து பயங்கரமான அளவுக்கு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எச்சரிச்சிருக்காங்க. பயங்கரமான அளவுக்கு இந்த இந்தோனேஷியாவுடைய சுமத்ரா ஐலாண்டிலேருந்து இந்த வெஸ்ட் கோஸ்டல் பகுதியில் வந்து 8.9 ரிக்டர் அளவுள்ள புவி அதிர்வு இருக்கிறதுனால இது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஸ்க் ரிடக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சுனாமிக்கு முன்னாடி கடல் பகுதிகளுக்கு அருகாமையில் நம்ம வசித்தோம் அப்படின்னாக்க அதனுடைய அலையினுடைய தாக்கங்கள் ஏற்படும். அதனால் வந்து அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நாமே பாதுகாத்துக்கிறோம். சுனாமிக்கு பின்னாடினா டெய்லி நியூஸ் கேட்கணும். அது திடீர்னு அஃபெக்ட் ஆனால் அதுக்குண்டான ஆஃபீஸர்ஸ் யாரோ அவங்ககிட்ட பார்த்து நம்ம இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை நம்ம இங்கே சொல்லணும். அதுக்கடுத்து எர்த்குவேக்ஸ். இந்தியா இஸ் a vast country with experienced many earthquakes at different periods. Generally, high risk zones of the country are located in the north and central parts. The state of Tamil Nadu is located in the moderately low risk zone. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நில அதிர்வு அப்படின்றது என்னென்னா, நம்ம இந்தியா ஒரு பரந்து விரிந்த நாடு இல்லையா, அதில் வந்து வட இந்தியா, சென்ட்ரல் இந்தியா இதிலெல்லாம் வந்து அதிக அபாயத்தன்மை உள்ள மண்டலமாக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நில அதிர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று செப்டம்பர் 26, 2001 ஜூன் 7, 2018 ஆகஸ்ட் 12, 2011 2012 வந்து நம்ம இந்திய பெருங்கடலில் வந்து பகுதியை மையமாக கொண்டு தான் ஒரு மிதமான நிலநடுக்கம் சென்னையில் வந்து என்ன செஞ்சுருக்கு, உணரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா பாப்பா? இப்போ அதனால் வந்து நில அதிர்வின் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அது முடியும் வரை ஒரு கனமான மேஜையோ அல்லது மரத்தாலான பலகைகளான அந்த பொருள்களின் கால்களையோ நம்ம என்ன செய்யணும், இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா பின்னாடினா அது நின்னதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், வெளியே வர